அப்போ என்ன ஆகுது, பிரம்ம கபாலம் கையில் நின்ற உடனே என்னென்ன ஆகாரம் சிவபெருமான் இப்போ நம்ம எப்படி கையில் சாப்பிட்ணும், அதே மாதிரி சிவபெருமானுக்கு எத்தனை ஆகாரம் எல்லாரும் போட்டாலும் அந்த கபாலமே உள்வாங்கினே போது சிவனால் ஒன்றுமே பண்ணவே முடியல. சிவனே வந்து அந்த பண்டார் ரூபமாக ஆயிடுறாரு. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சரஸ்வதி தேவி வந்து பார்வதி தேவிக்கு சபிச்சிடுறாங்க. என்னென்னு, உன் புருஷன் வந்து பண்டாரமாக ஆகட்டும், நீ வந்து அகோர ரூபம் எடுத்து காடு மேடு வனவாசம் திரிஞ்சு ரூபத்தை எடுத்து நீ போய் பூமியில் இருக்கணும்னு சொல்லிடுறான் அம்மா. அப்போ அம்மாவை பார்வதி தேவியும் கீழே வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க 2 பேருமே தனித்தனியாக ஆகிடுறாங்க. அப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியல. இது இப்படி ஆச்சுன்னா அப்போ உலகத்தோட சமநிலை எப்படி வர்றது, ஏன்னா அழிக்கும் தொழில் பரமேஸ்வரன் தானே. அப்போ இந்த மாதிரி ஆயிட்டார் சொல்லிட்டு அப்போ மகாவிஷ்ணு வந்து சொல்கிறார், நீங்கள் உடனே வந்து மேல் மலையனூர் கிட்ட போங்க, அதாவது பார்வதி தேவி அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறா, நீங்கள் போங்க சொல்லிட்டு. அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, 14 லோகத்தில் எல்லாருமே அரிசி பருப்பு சாதம் உலகத்தில் என்னென்ன சாப்பாடு விஷயம் இருக்குது அத்தனையும் கொட்டுறாங்க. கொட்ட அந்த கபாலம் உள்வாங்கினே இருக்குது.